வங்கியாக மட்டுமே திமுக பயன்படுத்தி வந்தது. 4.5 ஆண்டுகள் அவர்களை யாரையும் பக்கத்துல கூட அனுமதிக்கவில்லை. கடைசியாக தேர்தலுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாரையும் ஒரு பெரிய காவலர்கள் போல காட்டிக்கொள்வது. இதுவரை அவர்கள் தமிழக மக்களிடம் வேறு ஆல்டர்னேட்டிவ் இல்லாதனால, ஏன்னா கடந்த தேர்தலில் பாஜக இருந்த காரணத்தினால் அவர் ஒரே சேராக திமுகவை தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. ஏன்னா இவர்கள் 4.5 ஆண்டுகள் இவர்கள் சொன்ன எந்த வாக்குறுதியும் சிறுபான்மை மக்களுக்கு நிறைவேற்றவில்லை. அவர்களுக்கு வாக்குறுதி நிறைவேற்றினா கூட பரவாயில்ல, அடிப்படை தேவைகளை கூட அவங்களுக்கு செய்து கொடுக்கல. ஏன்னா கல்லறை தோட்டங்கள் கேட்டிருந்தாங்க, பல கோரிக்கைகள் இருந்தன. கல்வி நிறுவனங்கள், அதாவது சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு தேவையான அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி தேவையான அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது மாதிரி பல வாக்குறுதிகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 300-400 ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் இல்லை, இந்தியா முழுவதும் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேரை படிக்க வைத்து ஆளாக்கியது சிறுபான்மை கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள். ஸோ அந்த கல்வி நிறுவனங்கள் இன்னைக்கு மோசமான ஒரு நலிவடைந்த சூழ்நிலையில் இருக்கு. அதை கூட அதுக்கு இவங்க சொன்ன வாக்குறுதிகள், இவங்க நாங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணுவோம், அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க. அது எதையும் இவர்கள் நிறைவேற்றவில்லை. ஸோ அவர்கள் கண்டிப்பாக அனைத்து தரப்பு மக்களிடமும் அவங்களுடைய நம்பிக்கை இழந்து விட்டது திமுக. அந்த பயத்தில் தான் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் கிறிஸ்துமஸ் விழாங்கிறாங்க. கிறிஸ்துமஸ் விழான்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரங்களே கொண்டு போய் உட்கார வச்சு ஒரு விழாவாக பண்ணி ஒரு பூசி முழுகிற வேலையை தான் பண்றாங்க. உண்மையாக மக்கள் மீது அவர்களுக்கு அக்கறை இருந்தால், அவர்களுக்கு என்ன தேவைங்கிறத ஒன்னும் இல்லை, நீங்க அடுத்த முறை முதல்வரையோ இல்ல துணை முதல்வரையோ நீங்க பாக்குறப்ப இதுவரைக்கும் கிறிஸ்தவ மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்திருந்தீங்க, அதுல எத்தனை நிறைவேற்றிருக்கீங்க, நீங்க அடுத்த முதல்வரையோ இல்ல துணை முதல்வரையோ யாரையாவது பாக்குறப்ப அவங்களுக்கு இவங்களுடைய கோரிக்கையே என்னன்னு தெரியாது, இவர்களுடைய தேவையும் என்னன்னு தெரியாது, இவர்கள் அதாவது திமுக என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு தெரியாது. நாங்கள் கண்டிப்பாக இது ஓட்டுக்காக செய்யவில்லை. இது ஒரு சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவா அனைத்து. அடுத்த பயணம் எப்பொழுதுமே சேலம் சொல்றாங்க. இல்ல, எங்களுக்கு எல்லாமே பெர்மிஷனை பொறுத்து தான். நாங்கள் ஒரு சில இடங்களில் கொடுத்து நாங்கள் அதுக்கான இடங்களை தேர்வு செய்து வருகிறோம். எங்களுடைய பொதுச் செயலாளர் பண்ணியிருக்காரு. அதுல எங்க எங்களுக்கு இடங்கள் கிடைக்குதோ அதை கண்டிப்பா அந்த இடத்துல மக்களை சந்திக்க எங்களுடைய தலைவருடைய திட்டம் உடனடியாக பிளான் பண்ணி, இதுவே அப்படிதான், எங்க இடம் கிடைச்சு உடனே செய்யுது, அது உடனே நாங்கள் அறிவிப்பு அறிவிட்டு அபிஷியல் அறிவிப்பு அறிவிட்டு நாங்கள் நடத்துவோம். நன்றி.